இன்று நாம் பார்க்க போகிறது வந்து எட்ஸ் கிளிக் செய்கிறது மூலமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தான். இன்டர்நெட்டில் ஆன்லைனில் பல வழிகள் இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கு. அந்த வழிகளில் ஒரு வழிதான் வந்து இந்த எட் கிளிக் செய்கிறது. இதுக்கு நாங்கள் PTC என்று சொல்லி அழைப்போம். வந்து PTC என்று சொன்னால் பெய்ட் டு கிளிக். இதன் மூலம் என்ன செய்கிறோன்னு சொன்னாக்க, இந்த PTC என்று அழைக்கப்படக்கூடிய வெப்சைட்கள் வந்து நூற்றுக்கணக்கில் இருக்கு. வந்து இவங்க வந்து அவங்களுடைய ஸ்பான்சருடைய வெப்சைட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த PTC சைட்டில் மெம்பராக இணைந்தோம்னு சொன்னால் அவங்க டெய்லி எங்களுக்கு ஒரு 10-15 எட்கள் ஸ்பான்சருடைய வெப்சைட்டுடைய லிங்க்வல் எட்வலை வந்து எங்களை தருவாங்க. நாங்கள் செய்யக்கு டெய்லி அந்த எட்ஸ்வலை கிளிக் பண்ணுறது தான். அதாவது அந்த ஸ்பான்சருடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு சில செகண்ட்ஸ், ஒரு 4 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட்கள் இருக்கணும். வந்து எனவே அந்த ஒரு 10 செகண்ட் மற்ற அந்த அவங்களோட ஸ்பான்சர் வெப்சைட்டில் நாங்கள் செலவிடுறதுக்கு வந்து அவங்க எங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதுதான் இதனுடைய ப்ரொசஸ். சிம்பிள் ப்ரொசஸ் ஒன்று தான் இங்கே இருக்கு. அப்போ இதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு வேலைக்கு வந்து யாரும் பெரிய அமௌண்ட் பே பண்ண மாட்டாங்க. சின்ன ஒரு அமௌண்ட் தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதில் நாங்கள் ஜாப் செய்கிறதுக்கு வந்து அப்போ எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை. அப்போ இதில் ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் உண்டு. என்னென்னு சொன்னால், இந்த PTC சைட்ஸ் நான் சொன்ன நூற்றுக்கணக்கான இருக்குன்னு சொல்லி, இதில் 197% PTC சைட்ஸ் வந்து கள்ள வெப்சைட்டுகள் தான் இருக்குது. அதாவது ஸ்கேம் சைட்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த சைட்டுகள் தான் அதிகமான இருக்குது. எனவே நான் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்ட சரியான எங்களுக்கு பே பண்ணக்கூடிய மிகவும் நம்பகமான PTC சைட்ஸோட லிங்கை போட்டிக்கிறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அப்போ இதில் வந்து முக்கியமாக இந்த போடப்பட்டிக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போட்டிக்கிற இந்த PTC சைட்ஸுகள் வந்து மிகவும் பழமையான, சொல்லப்போனால் ஒரு 5 வருடத்திலிருந்து 15-16 வருடங்கள் பழைய PTC சைட்ஸோட லிங்கை தான் நான் போட்டிக்கிறேன். அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீ ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த நான் இலக்கம் போட்டு 1ஆம் நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் 1வது ரேங்கில் இருக்கக்கூடிய PTC இண்டஸ்ட்ரியில் 1வது ரேங்கில் இருக்கக்கூடியதை போட்டிருப்பேன். 2வது செகண்ட் ரேங்கில் PTC இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய PTC சைட்டை 2வது நம்பரை போட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 தற்போதைக்கு 17 லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பகமான சரியாக பே பண்ணக்கூடிய PTC சைட்டோட லிங்கை போட்டிக்கிறேன். ஃப்யூச்சரில் சம்டைம் இன்னும் சரியான முறையில் பே பண்ணக்கூடிய PTC சைட்ஸ்கள் இருந்தாக்க அதுகளையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இணைக்கிறேன். நீங்கள் அதன் மூலம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொள்ளலாம். அப்போ நீங்கள் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா ஒரு தடவைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், முதலாவது இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் 1வது இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி லொகின் ஆகினதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் அடுத்த இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அடுத்த லிங்க் 2வது இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதனுடைய அந்த PTC வெப்சைட்டுக்கு போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரே டைமில் 2-3 இதுவரை ரெஜிஸ்டர் பண்ண போக வேணும்ன்றதை நினைவுபடுத்தி கொள்கிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் வந்து இது மொபைலில் செய்ய முடியாது, கம்ப்யூட்டரில் தான் இந்த வீடியோத்தை செய்யலாம். வந்து அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு தென்படும். வந்து ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகி ஒவ்வொரு PTC சைட்லேயும் அவங்களோட தீம், அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். வந்து அதில் பட்டன்ஸ் ரெஜிஸ்டர் பட்டன் ஆகிக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கக்கூடிய பட்டன் ஆகிக்கட்டும், இது உள்ள வார்த்தைகளில் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இல்லாட்டி அந்த இடம் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து டிஃப்ரெண்ட் படும். அவ்வளோதான். வந்து எப்படியோ விடயம் ஒரு விடயம் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும், எட்டை வியூ பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி பட்டன் மேலால் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு வரும். வந்து இதில் யூசர் நேமோடு கொடுத்து யூசர் நேம்ட என்னன்றது வந்து பொதுவாக இப்போ வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும்.
இனி பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோட் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இதில் டைப் செஞ்சுட்டு முக்கியம் இதில் என்ன டிக் பண்ணுற மறந்துடுவானம் இதில் என்ன டிக் பண்ணிட்டு இந்த கண்டினியூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் ரெஜிஸ்டர் முடிஞ்சிடும் வந்து. அப்போ இதே மாதிரி இன்னும் மற்ற பிடி சைட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பட்டன் நீங்கள் நைத்தா இருக்கி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து இமேஜ் வெரிஃபிகேஷனில் வந்து SDEFJ சும்மா போட்டிக்கு இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் அந்த எழுத்தை நீங்கள் டைப் பண்ணணும். என்ன எழுத்துக்களை அதில் தென்படுதோ வந்து அந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் டைப் செஞ்சு அதே மாதிரி வந்து கட்டாயம் இந்த ரூல்ஸ் எக்ரிமெண்ட் அவங்களோட ஏற்றுக்கொண்டதாக இந்த பட்டனை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி ரெஜிஸ்டரை கொடுத்தீங்கன்னா சாரி. அப்போ இந்த மாதிரி தான் எல்லா பிடி சைட்ஸ்லையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். இது போக சில சிறிய டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ன்றது பதிலாக வந்து ஜாயின் நவுண்டு தான் இந்த பிடி சைட்டில் இருக்குது. நீங்கள் அந்த ஜாயின் நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சைன் அப் ஃபார்ம் வரும். வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துட்டு இறுதியாக வந்து இதில் கட்டாயம் நீங்கள் ஐ எம் நாட் அ ரோபோட்ன்றதை டிக் செய்யுங்க. டிக் செஞ்சுட்டு கண்டினியூன்றதை கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு கம்ப்ளீட். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டரும் இல்லை ஜாயின் நவும் இல்லை. இதில் சைன் அப் டுடேன்ட்டு தான். இந்த சைன் அப் டுடேன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு போகும். அதுவே இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் கேட்கல, இமெயிலை மட்டும் தான் ஃபஸ்ட்டு கேட்குது. இமெயிலை கொடுத்துட்டு ஜாயின் கெட் பெய்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான இமெயில் வந்து வரும். வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான இமெயில் உங்களுக்கு வந்து சேரும் இமெயிலுக்கு. அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அதில் மாதிரி தான் இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டு சைன் அப் டுடேன்றதை கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைன் அப் ப்ரொசஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து சைன் அப் ஃபார்மை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க இமெயிலுக்கு. அப்படி இல்லாட்டி அதுக்கு அவங்கள ரீடிரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரீடிரெக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் அது இருக்கும். வந்து நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டரை கீழே கொடுக்கத்தான் இருக்கும். அதுமாதிரி இன்னும் சில வெப்சைட்டில் வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்போ சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுறது ரெஜிஸ்டர் கொடுக்குற மட்டும் தான் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்க்கையும் இதே மாதிரி நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சரி. அதேமாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு வந்து உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். என்று சொன்னாக்கா அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் கொண்டு உங்களுக்கு அனுப்புவாங்க அவங்களோட இமெயிலுக்கு. அந்த உங்களோட இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுமோட. அப்போ சம்டைம் வந்து இன்பாக்ஸில் அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் இருக்கலன்னு சொன்னாக்கா அவங்களோட ஸ்பாமை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள், அதில் இருக்கும். அப்போ அதை ஆக்டிவேட் பண்ண பிறகு வந்து நீங்கள் லொகின்றதை கொடுத்தீங்கன்னா எந்த பிடி சைட்லேயும் ரெஜிஸ்டர் கிட்ட வந்து லொகின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லொகின் ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு மெம்பர் லொகின்றது. அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள கொடுத்த யூசர் நேம் அதே மாதிரி வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சென்ட் அல்லது சில வெப்சைட்டில் வந்து லொகின்னு சொல்லியிருக்கும். அதிகமானது லொகின் வைங்க. லொகினை கிளிக் பண்ணிங்கன்னு சரி. இப்போ இந்த பிடி சைட்டை பாருங்கள். இதில் வந்து கீழே ரெஜிஸ்ட்ரேஷனில் கேட்ட மாதிரி சில எழுத்துக்களில் வந்து காட்டி அதை டைப் பண்ண சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் அந்த எழுத்துக்களை டைப் செஞ்சுட்டு லொகினை கொடுத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் இல்லை, இமெயில் அட்ரஸ் தான் காட்டுது. வந்து நீங்கள் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கட்டாயம் ஐ எம் நாட் ரோபோட்ன்ற டிக் செஞ்சு லொகின்றதை கொடுங்க. அப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அப்போ அது லொகின் ஆகிரும். அதே மாதிரி வந்து லொகின் ஆகி உங்களோட அக்கௌண்ட் சமாரிக்கு அல்லது டேஷ்போர்ட்டுக்கு போகும். அங்கேருந்து நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி கிளிக் செய்கிறது எப்படி அங்கே எனக்கு இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி டேஷ்போர்ட் காட்டும் ஒவ்வொரு பிடி சைட்லேயும் வந்து அக்கௌண்ட்டை வந்து காட்டும் இல்லாட்டி சமாரியாக. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிடி சைட் எல்லாத்துலேயும் வந்து மேலே வந்து வீவ் அட்வர்டைஸ்மெண்ட்டு இருக்கும். இந்த வார்த்தைகளில் லெட்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். எழுத்தில் வந்து சிலதில் வீவேட்ஸ் நான் இப்போ காட்டுறோம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் இருக்கும். ஆனால் மேலே இங்கே தான் டெப் இருக்கும். சிறிய டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அந்த வீவ் அட்வர்டைஸ்மெண்ட்றதை தான் கிளிக் செய்யணும். வந்து நீங்கள் அதை கிளிக் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுவே ஸ்கேர்லெட் கிளிக் இது ரெண்டாவதுக்கு இருக்கக்கூடிய பிடிசியில் ரெண்டாவது ரேங்க்கில் இருக்கக்கூடிய வெப்சைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீவ் அட்வர்டைஸ்மெண்ட்
எட்ன்றது இல்லாமல் அதில் மாதிரி இல்லாமல் வியூ எட்ஸ்ன்னு சொல்லி ஷார்ட்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணணும்னா எட் பார்க்குறேன்னு சொன்னால் வந்து அதே மாதிரி இந்த பிடி சைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் காட்டுது சின்ன சின்ன நான் சொன்னது தான் டிஃப்ரெண்ட் இருக்குண்டு. இப்போ இதில் வந்து ஏர்ன்டு சொல்லி தான் காட்டுது. ஏர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 2 இது லிஸ்ட் ஒன்று காட்டுது. அதில் ஒன்றாவதுக்கு இருக்குது வியூ எட்ஸ்ன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட் பார்க்குறதுக்குரிய இதுக்கு டெப்புக்கு போகும். அப்போ அதே மாதிரி வந்து இந்த பிடி சைடை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏர்ன் மணின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணாக்கா ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அதில் ஒன்றாவதுக்கு வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லி அதை தான் ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி அடுத்தது வந்து இது ஒரு முக்கியமான வெப்சைட் வந்து இது வந்து டொங்கிமெயில். இது வந்து மல்டிமனி குரூப்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பிடி சைட் தான் இது. இப்போ இந்த டொங்கிமனி இந்த மல்டிமனி குரூப்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்து டொங்கிமெயில்ஸ்ன்ற இந்த பிடி சைட் மட்டுமே இன்னும் பல பிடி சைட் இருக்கு. ஜில்ஸ் கிளிக் கார்னர், nominimum.com, myfreeshares, Euromail, அதே மாதிரி getpainmail.com போன்ற பிடி சைட்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலே 14, 15, 16 வருடங்கள் பழைய பிடி சைட்ஸ்கள் தான் இதெல்லாம். அப்போ மிகவும் நம்பகமான பிடி சைட்ஸ்கள். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மல்டிமனி குரூப்புக்கு சொந்தமான எல்லா பிடி சைட்லேயும் வந்து இந்த மாதிரி தான் மற்ற பிடி சைட்ஸ் இல்லாமல் இவ்வாறான ஒரு முறையில் தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதோட தீம் வந்து அதோட ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லாமே மல்டிமனி குரூப் எல்லாமே ஒரே மாதிரி தான் க்ளோன் பண்ண மாதிரி தான் இருக்கும் வந்து. அப்போ இதுவரை நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்கா இந்த மல்டிமனி குரூப்புக்கு சம்மந்தமான பிடி சைட்லலாம் வந்து பெய்ட் டு கிளிக்னு சொல்லி தான் இருக்கும். எட் பார்க்குற இது அதை கிளிக் பண்ணிங்கன்னா எட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வியூ அட்வர்டைஸ்மெண்ட்றதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு ஒரு எட் தான் பார்க்கணும். ஒரு எட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து முடிஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த எட்டை நீங்கள் பார்க்கணும். ஒரே டைமில் 2-3 எட்களை கிளிக் பண்ண வேணாம், அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் எட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை போய்ட்டு பார்த்துட்டு வந்து அடுத்த எட்டை பார்க்கலாம். அப்போ இதே மாதிரி இது இன்னொரு பிடி சைட்டில் இப்படி தான் அந்த பிடி சைட்டில் எட் அப்பியர் ஆகுறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிடி சைட்லேயும் எட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அந்த எட் உடைய கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து வேறு வித்தியாசமாக ஒன்றுமே இருக்காது. சில இதில் எழுத்துக்கள் மட்டும் இருக்கும். அப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வேறு வேறு கலர்லேக்கு இது காரணம் என்னென்னு சொன்னால் இதில் எங்களை பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இப்போ இதில் வந்து குறைவான அமௌண்ட் ஒன்று தான் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு அமௌண்ட் உண்டு இந்த பர்பிள் கலர் எட்ஸ் எல்லாம் கிடைக்கும் வந்து. அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் பார்த்தா அதை விட அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து வரும் வந்து. அப்போ இதுலேயும் வந்து ஒவ்வொரு ஹெட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ அடுத்தது வந்து இது வந்து பிடி சைட்டில் நான் சொன்ன மல்டிமனி குரூப்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பிடி சைட் டொங்கிமெயில்ஸ். இதே மாதிரி தான் மற்றது வரலையும் வரும். அப்போ அதில் வந்து டெக்ஸ்ட் வடிவில் தான் லிங்க்கை தான் காட்டுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ இதில் கிடைக்கும்ன்றதை காட்டியிருக்கும். நீங்கள் அந்த ஹெட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த நியூ டேப்பில் வந்து அதே மாதிரி ஹெட் லோட் ஆகும். அப்போ இந்த மாதிரி தான் வரும் வந்து. நீங்கள் மற்ற எல்லா பிடி சைட்லேயும் பார்க்கல ஒவ்வொரு சிறு டிஃப்ரெண்ட்டில் தான் லோடிங் வந்து நடக்கும். இனி அதில் இப்படி அவங்களோட ஸ்பான்சர்ட வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி அவங்களோட ஸ்பான்சர் வெப்சைட் இங்கே அப்பியர் ஆகும். நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணவோ கிளிக் பண்ணவோ போவானோ அது ஹெட் தான் அது. அப்போ மேலே பாருங்கள் எனக்கு வந்து லோட் ஆகும் வந்து உங்களுக்கு ஒரு எத்தனை செகண்ட் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த பிடி சைட்டில் சொல்லுதோ அந்த அளவு டைம் முடிய காட்டி நீங்கள் இருக்கணும். லோட் ஆகி 5 செகண்டோ 10 செகண்டோ 15 செகண்டோ அது லோட் ஆகி முடிய காட்டி இருக்கணும். லோட் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ இதில் பாருங்கள் ஆப்டிமல் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் தான் வந்து அதிகமான பிடி சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி தான் லோட் ஆகும் வந்து. அதே மாதிரி இந்த பிடி சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டெக்ஸ்ட் வடிவில் காட்டுவாங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ இந்த ஹெட்டுக்கு கிடைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் இந்த ஹெட்டை நீங்கள் பார்க்கணுன்றதை காட்டும். அப்போ அந்த டைம் லோட் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து மிச்சம் அதிகமான பிடி சைட்டில் வந்து அப்சைட் டவுன் பிக்சரை கிளிக் பண்ண சொல்லி காட்டும். தலைக்கீழாக இருக்கக்கூடிய பிக்சர் எதுன்னு பார்த்து அதை நாங்கள் கிளிக் செய்யணும். கிளிக் செஞ்சாக்க வெரிஃபை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தான் அதிகமான இதில் வாரது. நீங்கள் அது தலைக்கீழே இருக்கக்கூடிய பிக்சர் எதுன்றதை
செலக்ட் செஞ்சீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டட்னு சொல்லி காட்டும். அட்வர்டைஸ்மெண்ட் வெலிடேட்டட்னு சொல்லி எவ்வளோ கிடைச்சின்றதையும் காட்டும். அதே மாதிரி சிலதில் வந்து அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட்னு மட்டும் காட்டும். அப்போ இந்த மாதிரி தான் பிடிசி சைட் வழியாக எட் பார்க்குறது. அதுக்குரிய அமௌண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு எட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த நாளைக்கு ஒரு 10 15 20 எட் எப்பியர் ஆகும். டெய்லி நீங்கள் ஒரு எட் கூட மிஸ் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா கிளிக் பண்ணணும். அப்போ இந்த அமௌண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று தான் வரும். வந்து இதில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் $2 அதிகமான பிடி சைட் உள்ள $2 தான் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணக்கூடிய. இந்த அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்த பிறகு உங்களுக்கு இங்கே காட்டும் அந்த அக்கௌண்ட்ஸ் வரல மெயின் பேலன்ஸ் நிற்கக்கூடிய இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குண்டு. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ராக்குரிய அமௌண்ட்டை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம், சல்லி எடுக்கலாம் வந்து. அப்போ இங்கே யோ பேமெண்ட்ன்ற இடத்துல தான் உங்களோட கேஷ் வந்து எடுக்கிறது, வித்ட்ரா பண்ணுறது. நீங்கள் யோ பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி அங்கே போய்ட்டு உங்களோட என்ன பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்திக்கிறீங்களோ அதன் மூலமாக சல்லி அதுக்கு எடுக்கலாம். அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பிடி சைட்டில் வந்து நேரடியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வாரதில்லை. இது வரும் வந்து பேமெண்ட் ப்ராசஸ்க்கு தான் வரும். பேமெண்ட் ப்ராசஸ்ன்னு சொன்னால் ஆன்லைன் பேங்க்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம் வந்து ஒரு வார்த்தையை. அப்போ இது என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு இந்த வேறு கம்பெனிஸ் வேர்ல்ட வெப்சைட்டுக்கு இதில் தான் இந்த பிடி சைட் வேர்ல்ட பணம் வந்து அதில் தான் வச்சுக்கொள்கிறது. அதிலிருந்து தான் எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் சல்லியை எடுக்கணும் அந்த காசை வந்து. அப்போ இந்த பேமெண்ட் ப்ராசஸ்வல் என்னன்றதை பற்றி அதில் எப்படி ரிஜிஸ்டர் செய்கிறத பற்றி ஒரு வீடியோ செஞ்சு அதனுடைய லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்போ உங்களுக்கு அந்த சம்மந்தமான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதிகமாக வந்து இந்த வித்ட்ரோன் பேமெண்ட் இல்லாமல் இந்த வித்ட்ரோன்னு சொல்லி தான் அதிகமான பிடி சைட்ஸ் வரை காட்டும். வந்து நீங்கள் இந்த வித்ட்ரோன்ற பட்டனை தான் கிளிக் பண்ணணும் உங்களோட காசை வந்து கேஷை வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் வந்து. அப்போ மெயினாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் ப்ராசஸ் தான் வந்து இந்த ஸ்க்ரில்லுன்னு சொல்லக்கூடிய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து. அப்போ அதிகமான விடயங்களுக்கு வந்து இலகுவாக பயன்படுத்தி கொள்ளலாம். வந்து ஸ்க்ரில்லுன்ற சொல்லக்கூடிய பேமெண்ட் ப்ராசஸில் லேசியாக ஒரு இலகுவான முறையில் வந்து எங்களுக்கு கேஷ் எடுத்துக்கொள்ளலாம். வந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது எங்களோட மொபைலுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம் வந்து. அப்போ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகமாக இன்னும் பிடி சைட் சம்மந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதே மாதிரி ஸ்கேம் சைட்ஸ்வல் பற்றி ஒரு என்னென்ன ஸ்கேம் சைட்ஸ்வல் இருக்கின்றதை பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் இவ்வாறான தகவல்களை வந்து என்னுடைய வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வந்து. அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் பண்ணலாம். உங்களுடைய அடுத்த வீடியோவில் முக்கியமாக இந்த பேமெண்ட் ப்ராசஸ் சம்மந்தமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.